4 ஆண்டுகளில் எந்த மாநிலங்களையும் விட தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையின் உச்சத்திற்கு கொண்டு சென்றிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியால் மற்ற மாநில முதல்வர்களால் சாதிக்க முடியாததை தான் சாதித்து விட்டதால் எடப்பாடி பழனிசாமி வயிற்றெரிச்சலில் அறிக்கை வெளியிடுவதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையை அடுத்த பல்லாவரத்தில் 1673 கோடி ரூபாய் மதிப்பில் 2000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயணிகளுக்கு பட்டாக்களை வழங்கினார். முன்னதாக விழா மேடையில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திராவிட மாடல் ஆட்சியில் 2021 முதல் தற்போது வரை 17,74,000 பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டிலேயே தமிழ்நாட்டை போல் வேறு எந்த மாநிலத்திலும் வளர்ச்சி இல்லை என்ற அவர், 14 ஆண்டுகளுக்கு பிறகு இரட்டை இலக்க வளர்ச்சியுடன் தமிழ்நாடு மீண்டும் இந்தியாவிலேயே முதலிடம் பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 11.19 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியோட நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் இன்னைக்கு தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்குது. 14 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு பிறகு இப்போதான் இந்த இரட்டை இலக்க நாம் அடைஞ்சிருக்கிறோம். இது சாத்தியமாயிருக்கு. நாட்டில் வேற எந்த மாநிலத்திலும் இவ்வளவு வளர்ச்சி இல்லை. ஏன் நாட்டோட வளர்ச்சியிலும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நாம தான் இன்னைக்கு மிஞ்சி இருக்கிறோம். இதுதான் திமுக ஆட்சி, இதுதான் திராவிட மாடல் ஆட்சி, இதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி. 2011 2021 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டு காலம் பின்னோக்கி சென்ற தமிழ்நாட்டை இந்த 4 ஆண்டுகளில் மீட்டெடுத்து வளர்ச்சி பாதையோட உச்சத்துக்கு கொண்டு நாம் சேர்த்திருக்கிறோம். இதை பொறுத்து கொள்ள முடியாத மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் அவங்களுடைய நண்பர் யாரு, ஒன்றிய அரசு, இப்போ அவங்க நண்பர் தானே, அதான் அவங்களுடைய நண்பரான ஒன்றிய அரசு கொடுத்த புள்ளி விவரத்தையே சரியில்லைன்னு பேசுறாரு. இப்போ அவருக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், வளர்ச்சியோட அளவீடுங்கிறது பொருளாதார அளவுகோல் தான். இந்த அடிப்படை அறிவுஜீவி தெரியாத, அடிப்படை கூட தெரியாத அறிவுஜீவி மாதிரி இன்னைக்கு அறிக்கையை விட்டுட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன வைத்தறிச்சல்னா, இந்திய அளவில் பிரதமர் மோடியால் சாதிக்க முடியாததை, மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சாதிக்க முடியாததை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சாதிச்சிட்டு இருக்கிறான, இதுதான் அவங்க வைத்தறிச்சலுக்கு காரணம். ஏற்ற தாழ்வற்ற சமூகத்தை கட்டமைப்பதை தமிழ்நாடு அரசு கொள்கையாக கொண்டுள்ளதாகவும், கல்வியும் மருத்துவமும் திராவிட மாடல் அரசின் 2 கண்கள் என்றும் முதலமைச்சர் கூறினார். அதிமுக ஆட்சியில் 2017 முதல் 2021 வரை இருண்டு கிடந்த தமிழ்நாட்டை மீட்டெடுத்து வெற்றி பாதையில் பயணிக்க வைத்துள்ளதாக பேசிய மு.க.ஸ்டாலின், அது பற்றிய அடிப்படை புரிதலின்றி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருவதாக குற்றம் சாட்டினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.